மகிழ்வில்லாத மாலை வணக்கம் என் உறவுகளே. நம் நாட்டில் நிலவும் சில விஷயங்கள் நம் மனதில் மகிழ்வலையை கடத்தி செல்லாமல் ஒரு நிமிடம் அது நம்மை வேறு இகழ்ச்சி நிலைக்குள் ஆழ்த்திவிடும். அதுபோல்தான் இன்று நம் அங்கத்தில் ஒரு பாதி ஆடியது என்று மனம் உணர்கிறது. மகிழ்வலை சற்றே மாறி மனதுக்குள் இல்லாத துயரங்கள் ஏறி ஆடுகின்றது. என் உறவுகளே, இன்றைய நிகழ்வுகள் நிலநடுக்கங்கள், நினைப்பதற்கே மனநடுக்கங்கள் வந்துவிடுகின்றது. எதற்காக இவைகளெல்லாம் இங்கு நிகழ்ந்தேறுகின்றது? இயற்கையின் மாற்றங்கள் அது எப்படி நிகழ்கின்றது? ஒரு பூவுக்கே தலைபாரம் என்று கவிஞர்கள் தன் உவமைக்கு எடுத்ததை நாம் பாராட்டி விருதுகள் கொடுக்கின்றோம். மிகச் சிறப்பு. அது மகிழ்வை தருகின்றது. ஒரு விவசாயி ஒரு 20, 30, 40 கிலோவை சுமந்து தன் வீட்டுக்கு கொண்டு போய் பொருளை சேர்க்கின்றால் அவர் கடமை முடிந்து விட்டது. ஒரு கனரக வாகனத்தில் அதற்கு கொள்ளளவிற்கு தான் இடையிருக்கும். மெல்ல அது சென்று தன் செயலை முடித்துவிடும். அது பெருமை. இவை அனைத்தையும் அழகூற தாங்கி வேர் காட்டிக்கொள்ளாத இந்த நிலப்பரப்பு, நாமெல்லாம் அதன் மீது யாரு? ஒரு பறவைகள் தான் வந்து சென்று விடுவோம். சில நேரங்களில் நம் சூழ்நிலைகளும் மாறிவிடும். ஒரு இடத்தில் பள்ளங்களை உருவாக்கி ஒரு இடத்தில் மேடுகளாக காட்டும் அழகு நிலைதான் இன்று இந்த பூமியின் அங்கம் ஒரு பக்கமாய் ஆடி அசைந்து சில நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. என் உறவுகளே, நாம் எதற்காக இந்த பூமி பரப்பின் மீது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஞாபகத்தை உங்களுக்குள் ஒரு நிமிடம் திருப்பி பார்த்தால் தெரியும். ஒரு பக்கம் பள்ளமாயி ஒரு பக்கம் மேடாயி மண் பரப்பு என்னவாகும்? சமநிலை காணாமல் தன் உடலை சற்றே பாரம் தாங்காமல் ஆடிக்கொண்டு பெறும் துயரங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. நாம் தான் முதலில் நம்மை மாற்ற வேண்டும். அழகானது இந்த பூமி பரப்பு, நமதானது. இதை மீது இன்னும் பல சுவைகள் தாங்காமல் ஏற்றி கொண்டு இருக்காமல் நிலை செய்து அழகூற இந்த மனித வாழ்க்கையை சிறப்பூற வாழதான் இந்த மண் பரப்பின் மீது நாம் மனிதர்களாக பிறந்துள்ளோம். பேராசை இருந்தாலும் அவைகளுக்கு சற்றே இடங்களை கொடுத்து அழகூற இந்த வாழ்க்கையை வாழும் பக்குவத்தை கையாளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகு.